தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் வைத்தியர் கத்திமுனையில் வன்கொடுமை, முன்னாள் ராணுவ வீரர் அதிரடியாக கைது. தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிப்போருக்கான முக்கிய அறிவித்தல். 3 பிள்ளைகளின் தாயை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தாய், மகன், மகள் மற்றும் மருமகள் கைது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரி உட்பட 3 கைது. பிரதமர் அலுவலகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இன்று காலை கல்நீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக 5 விசேட காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பினை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பெண் வைத்தியர் கத்திமுனையில் தவறான முறைக்குட்படுத்திய கொடூரமான சம்பவத்திற்கு நீதி கோரியும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இந்த சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாகவும் GMOA இந்த பணிப்புறக்கணிப்பை அறிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் வைத்தியர்களுக்கு, குறிப்பாக பெண் வைத்தியர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் GMOA வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி தினம் இன்றாகும். அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணியுடன் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நிறைவடையும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் சான்றளிக்கும் அதிகாரிகள் மூலம் சம்பந்தப்பட்ட வாக்களிப்பு நிலைய பகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் நியமன கடிதங்களை மார்ச் 14ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கிடையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி போயா தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்று அந்த ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கடந்த 3ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 பிள்ளைகளின் தாயொருவரை கூட்டுறவு அதிகாரிகள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சிலாபம் பங்கதனிய பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான அவர் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. குறித்த பெண் பங்கதனிய சந்தியில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்துக்கு பின்னால் ஒரு சமையலறையை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். அந்த கட்டிடம் அண்மையில் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தால் வாங்கப்பட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். கூட்டுறவு கட்டிடத்துடன் கூடிய நிலத்தை வாங்கிய போதிலும் அந்த பெண் குறித்த இடத்தை விட்டு நகரவில்லை. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பெண்ணை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த பெண் தமது கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்த முயற்சித்த போதிலும் எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மணராக்குழியில் வீடொன்றில் பெண் ஒருவர் குறித்து கொல்லப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் தாம்பகல்ல பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் மண்வெட்டியால் அடித்துக் கொல்லப்பட்டு தீ வைத்து எரித்துக் கொல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் 35 வயது மகன், 30 வயது மகள் மற்றும் 34 வயது மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் மணராக்குளை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரி ஒருவர் மற்றும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்த விமான நிலையத்தை விட்டு வெளியேறிய முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிகரெட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்த பிரபல தொழிலதிபரும் அவரது உதவியாளரும் துபாயிலிருந்து பழைய துபாய் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 37 வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தியதாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியசாலை தரப்பினரால் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெல்லிப்பளை போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த 36 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பொதுமக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையொன்றில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் காரணி அமர் சூரிய மற்றும் பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரபல மாணவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கம். லிதுவேனியாவிலிருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இலங்கையில் பேஸ்புக் பயன்படுத்துபவர்களை இலக்காக கொண்டு மோசடியான விளம்பரங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.